டிப்டாப்பாக உடையணிந்து டிக்டாக்கில் பிஸியாக இருந்த இளம்பெண் பிரியாணிக்கும் பிரியாணி கடை ஊழியருக்கும் ஆசைப்பட்டு பெற்ற குழந்தைகளை துடிக்க துடிக்க கொன்ற கொடூரம். சுயநலத்திற்காக 2 பிஞ்சு குழந்தைகளை காவு வாங்கிவிட்டு கள்ளக்காதலனுடன் கம்பி நீட்டிய அரக்க அபிராமி போலீசில் சிக்கியது எப்படி? ஈவு இரக்கமற்ற மிருகங்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு பின் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? தமிழ்நாட்டையே உலுக்கிய குன்றத்தூர் அபிராமி வழக்கின் முழு விவரங்களுடன் இன்றைய நிகழ்தகவல். நிகழ்தகவு. தாயிற் சிறந்த கோவில் இல்லைன்னு பசங்களுக்கு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க பெரியவங்க. ஆனா இங்க ஒரு தாய் பெத்த பிள்ளைங்களுக்கு விஷம் கொடுத்தும் தலையணையால முகத்தை அழுத்தியும் துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. அதுவும் கள்ள காதலன் கூட சேர்ந்து புதுசா ஒரு வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றதுக்காக. கேட்டரிங் ட்ரைனிங்காக ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்த விஜயும் அபிராமியும் ஒருத்தருக்கொருத்தர் காதலிச்சிருக்காங்க. ரெக்க கட்டி பறந்த இந்த காதல் ஜோடி ஒரு சில ஆண்டுகள்லயே திருமண பந்தத்துல ஒன்னா இணைஞ்சாங்க. ஆனந்தமா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில திடீர்னு உள்ள நுழைஞ்சு கலேபரம் செஞ்சவன் தான் அந்த பிரியாணி கடை சுந்தரம். அவன் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையா ஸ்டார்ட் ஆகியிருக்கு. (2018) தமிழ்நாட்டையே உலுக்குன வார்த்தை தான் குன்றத்தூர் அபிராமி. கடலூர் பக்கத்துல உள்ள குறிஞ்சிப்பாடியை சேர்ந்தவர் 30 வயதான விஜய். இவர் 2009 சென்னையில கேட்டரிங் படிச்சுட்டு இருந்தாரு. கேட்டரிங் கோர்ஸ் முடியிற நேரத்துல வடபழனியில உள்ள ரெஸ்டாரண்ட்ல ட்ரைனிங்குக்கு சேர்ந்தாரு. அப்போ அதே ரெஸ்டாரண்ட்ல சென்னை குன்றத்தூர் பகுதியை சேர்ந்த அபிராமி ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் விஜயும் அபிராமியும் மொத மீட் பண்ணியிருக்காங்க. நட்பா பேசி பழக ஆரம்பிச்சவங்க ஒரு கட்டத்துல நட்பையும் தாண்டி காதல்ல விழுந்திருக்காங்க. விஜயோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டதா சொல்லப்படுது. அதனால அபிராமியோட அப்பா அம்மா தான் 2010 விஜய் அபிராமி கல்யாணத்தை முன்னால நின்னு நடத்தி வச்சிருக்காங்க. இதுக்கு இடையில விஜய்க்கு பிரைவேட் பேங்க்ல வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அபிராமியோட அப்பா அம்மா வீடு இருக்கிற குன்றத்தூர் பகுதியிலேயே நாமளும் தனி வீடு பார்த்து குடி போயிடலாம்னு நினைச்சிருக்காரு விஜய். அதன்படி குன்றத்தூர் பக்கத்துல உள்ள 3ஆம் கட்டளை அகத்தீஸ்வரம் கோவில் தெருவுல வாடகைக்கு வீடு எடுத்து மனைவி அபிராமியோட வாழ்ந்துகிட்டு வந்தாரு. காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதால சந்தோஷ கடல்ல மிதந்துகிட்டு இருந்திருக்காரு விஜய். ஆனா அந்த சந்தோஷம் 8 வருஷம் கூட நீடிக்காதுன்னு அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. காதலர்களா இருந்த விஜயும் அபிராமியும் கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமா தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதிக்கு 7 வயசுல அஜய்ங்கிற மகனும் 4 வயசுல கார்னிகாங்கிற மகளும் இருந்தாங்க. பசங்களை கவனிச்சுக்கிறதுக்காக அபிராமி வேலைக்கு எதுவும் போகாம வீட்டுல தான் இருந்திருக்காங்க. ஆனா பசங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அபிராமியும் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இப்போ உள்ள இளம் பெண்கள் எப்படி இன்ஸ்டாகிராம்ல டிசைனா ரீல்ஸ் போடுறாங்களோ அதே மாதிரி தான் 2018 காலகட்டத்துல பெரும்பாலான இளம் பெண்கள் டிக்டாக் ஆப்லயே மூழ்கி கிடப்பாங்க. விதம் விதமா ட்ரெஸ் போட்டு அழகழகா மேக்கப் போட்டு டிக்டாக்ல ரீல்ஸ் வீடியோக்களை அப்லோடு பண்றது தான் இந்த குன்றத்தூர் அபிராமியோட முக்கிய ஹாபியா இருந்திருக்கு. இந்த அபிராமி நடிகர் ரஜினிகாந்தோட தீவிர ரசிகையாம். அதனாலேயே நடிகர் ரஜினிகாந்தோட சினிமா டயலாக பேசி ரீல்ஸ் வீடியோ போடுறதுலயே ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல படு ஆக்டிவா இருந்த அபிராமிக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் பிரியாணி. வீட்டு பக்கத்துல உள்ள பிரியாணி கடைக்கு விஜய் தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் அப்பப்போ கூப்பிட்டுட்டு போயிருக்காரு. விஜய் வீட்டுல இல்லாத நேரம் சில சமயம் அபிராமி பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு அந்த பிரியாணி கடைக்கு சாப்பிட போயிருக்காங்க. அப்போதான் பிரியாணி கடையில வேலை பார்த்த மீனாட்சி சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு.
இந்த பழக்கம் செல்போன் நம்பரை பரிமாறிக்கிற அளவுக்கு போயிருக்கு. பசங்களை கூப்பிட்டு எதுக்கு வெயில்ல அலையறீங்க, ஒரு போன் பண்ணா போதும், நானே உங்க வீட்டுக்கு வந்து பார்சலை கொடுத்துருவேன்னு சுந்தரம் தேன் சொட்ட சொட்ட பேசியிருக்கான். அடுத்ததா பிரியாணி தேவைப்படும் போதெல்லாம் அபிராமி சுந்தரம் நம்பருக்கு போன் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கடையில எவ்வளவு வேலை இருந்தாலும் அபிராமி கிட்ட இருந்து போன் கால் வந்த அடுத்த நிமிஷமே சுந்தரம் பிரியாணி பார்சலோட அபிராமி வீட்டுக்கு போயிருவானா. இப்படியே அபிராமிக்கு பிரியாணி மேல இருந்த பாசமும் காதலும் பிரியாணி பார்சல் கொண்டு வந்த சுந்தரம் மேலையும் உண்டாகி இருக்கு. பிரியாணி பார்சல் கொடுக்கிற கேப்ல சுந்தரம் அபிராமி வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கான். பிரியாணி கொடுத்தே அபிராமி வீட்டுக்குள்ள போன மீனாட்சி சுந்தரம் அவங்க வாழ்க்கைக்குள்ளேயும் நுழைஞ்சு ஆடு புலி ஆட்டம் ஆடிட்டான். அப்பா அம்மா வேண்டாம், கட்டின புருஷன் வேண்டாம், பெத்த பிள்ளைங்க வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு அபிராமி மீனாட்சி சுந்தரம் மேல பைத்தியமாகிட்டாங்க. அதோட விளைவுதான் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. விஜய் பேங்குக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கும் போனதுக்கு பிறகு அபிராமி பிரியாணி கடை சுந்தரத்துக்கு கால் பண்ணி மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. மனைவி வேலைக்கு போறதுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு அபிராமிக்கு தன்னுடைய சேவிங்ஸ் பணத்தை எடுத்து ஸ்கூட்டி வாங்கி கொடுத்திருக்காரு கணவர் விஜய். ஆனா கணவர் வாங்கி கொடுத்த ஸ்கூட்டியில பிரியாணி கடை சுந்தரம் கூட ஜாலியா ஊர் சுத்தி இருக்காங்க இந்த குன்றத்தூர் அபிராமி. செல்போன்ல மணிக்கணக்கா கடலை போடுறது, இஷ்டத்துக்கு ஊர் சுத்துறத தாண்டி ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையிலையும் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க இல்லாத நேரம் உங்க வீட்டுக்கு ஒருத்தர் அடிக்கடி வந்துட்டு போறாருன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணி 8 வருஷம் கூடவே இருந்த மனைவி இப்படி துரோகம் பண்ணது தெரிஞ்சு விஜயோட மனசு சுக்கு நூறா நொறுங்கிடுச்சு. கடும் கோபத்தோட வீட்டுக்குள்ள போன விஜய் மனைவி அபிராமி கிட்ட மீனாட்சி சுந்தரத்துடனான உறவை பத்தி கேட்டு இருக்காரு. அதுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியாம அபிராமி திருன்னு முழிச்சு இருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனிமேலும் என்னை ஏமாத்த முடியாதுன்னு கோபமா கத்துன விஜய் மனைவிய கண்டிச்சிருக்காரு. ஆனா கணவனுடைய கோபத்தை பார்த்து பதறி போன அபிராமி இனிமே சுந்தரம் கூட பேச மாட்டேன், பழக மாட்டேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா உறுதியா சொல்லியிருக்காங்க. ஆனா கணவன் அந்த சைடு திரும்பினதும் அபிராமி இந்த சைடா திரும்பி வழக்கம் போல தன்னுடைய காதலன் சுந்தரத்துக்கு போன் பண்ணி பேசியிருக்காங்க. என் கணவனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு அபிராமி பதற்றத்தோட சொல்ல, தெரிஞ்சா தெரியட்டும், நீ பயப்படாம இரு, எதுனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு கள்ள காதலிக்கு தைரியம் சொல்லியிருக்கான் பிரியாணி கடை சுந்தரம். ஒரு கட்டத்துல சுந்தரம் இல்லாம வாழவே முடியாதுன்னு முடிவு பண்ண அபிராமி காதலன் கூடவே போக முடிவு பண்ணியிருக்காங்க. 2-3 வருஷமா காதலிச்சு 8 வருஷமா குடும்பம் நடத்தின கணவனை வெறும் 2 மாசத்துல பழகுன சுந்தரத்துக்காக அபிராமி கை கழுவ துணிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் வழக்கம் போல விஜய் பேங்க் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வீட்டுல குழந்தைங்க மட்டும் தனியா இருந்திருக்காங்க. அம்மா எங்கன்னு பிள்ளைங்க கிட்ட கேட்டப்போ அவங்க தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அபிராமி சுந்தரம் வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்ட விஜய் நேரா அங்க போய் பார்த்திருக்காரு. அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே அபிராமி சுந்தரம் வீட்டுல தான் இருந்திருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு அபிராமியோட அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு மொத்த குடும்பமும் சுந்தரம் வீட்டுக்கு போய் அபிராமி கிட்ட பேசி இருக்காங்க. பிள்ளைங்களோட முகத்தை பாரு, நீ பெத்த இந்த பிள்ளைங்களுக்காகவாது ஒழுங்கா வீட்டுக்கு வந்துருன்னு விஜய் உட்பட எல்லாருமே அபிராமி கிட்ட கெஞ்சி இருக்காங்க. முதல்ல வரவே மாட்டேன்னு அடம்பிடிச்ச அபிராமி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கணவன் கூட போக சம்மதிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு வாரம் முழுவதும் விஜய் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்திருக்காரு. மொத்த குடும்பமும் அபிராமிக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சரி சரின்னு தலைய ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் அபிராமியோட மனசு பூரா சுந்தரத்தையே தேடி இருக்கு.
காதலனுக்கு போன் பண்ணி பேசினா அபிராமி, என்னால இங்க இருக்கவே முடியல, நாம எங்கேயாவது வெளியூர் போய் ஒன்னா வாழலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சுந்தரமும் ஓகே சொல்லியிருக்கான். ஆனா என் குழந்தைங்களை உயிரோட விட்டுட்டு வந்தா அவங்கள வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்ன திரும்பவும் வர வச்சிருவாங்க. அதனால பிள்ளைங்களை கொன்னுட்டா என் கணவர் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிருவாரு, நாமளும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சுந்தரம் கிட்ட சொல்லி இருக்காங்க அந்த அரக்க அபிராமி. அதுக்கு பிறகு ரெண்டு பேருமா சேர்ந்து பிஞ்சு குழந்தைங்களை கொல்றதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. ஆசையா பெத்து வளர்த்த ரெண்டு குழந்தைகளையும் கள்ள காதலுக்காக கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க அபிராமி. சுட சுட இருந்த பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து குழந்தைங்களுக்கும் கணவருக்கும் கொடுத்தவங்க தான் இந்த கிரிமினல் மைண்ட் அபிராமி. கள்ளக்காதலன் சுந்தரத்தோட சேர்ந்து புது வாழ்க்கையை தொடங்குறதுக்காக தான் இந்த கொலை திட்டத்தையே தீட்டியிருக்காங்க. குழந்தைகளை மட்டும் கொலை செய்ய நினைச்ச அபிராமி அதுக்கப்புறம் கணவர் விஜயோட கதையை முடிக்கவும் கிரிமினல் மைண்டா செயல்பட்டிருக்காங்க. அதுக்காக அபிராமி கையில எடுத்தது தூக்க மாத்திரை. 30ஆம் தேதி நைட்டு வழக்கம் போல கணவர் விஜய், மகன் அஜய், மகள் கார்னிகாவுக்கு சுட சுட பால் எடுத்துட்டு போய் கொடுத்திருக்காங்க அபிராமி. ஒவ்வொரு டம்ளர்லையும் 4 தூக்க மாத்திரையை மிக்ஸ் பண்ணி கணவர், மகன், மகள் 3 பேரையும் குடிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 3 பேரும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்றத பாக்கிறதுக்காக கண்கொத்தி பாம்பா நைட்டு முழுக்க கண்முழிச்சு 3 பேரையும் வெறிக்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அபிராமி. அந்த பாலை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே 4 வயசான மகள் கார்னிகா உயிரிழந்துட்டாங்க. கணவர் விஜயும் மகன் அஜயும் மறுநாள் காலையில, அதாவது 31ஆம் தேதி காலையில வழக்கம் போல எந்திரிச்சதை பார்த்ததும் அபிராமிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. மறுநாள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மந்த் எண்ட். பேங்க்ல நிறைய வேலை இருந்ததால விஜய் அவசரமா ஆபீஸுக்கு கிளம்பி இருக்காரு. வேலைக்கு போகும்போது எப்போதுமே மகள் கார்னிகாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் போவாராம். அதே மாதிரி அன்னைக்கும் மகளுக்கு முத்தம் கொடுக்க போகும்போது அபிராமி தடுத்து இருக்காங்க. ஏன்னா கார்னிகா உயிரோட இல்ல, விஜய் பக்கத்துல போய் பார்த்தா மகள் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிற விஷயம் தெரிஞ்சிடும். அதனால தூங்குற குழந்தைய எதுக்காக எழுப்புறீங்க, அவ எந்திரிச்சா வீட்டுல உள்ள வேலைகளை பார்க்கவே முடியாதுன்னு மனைவி அபிராமி சொல்லவே விஜய் சரின்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கு பிறகு வீட்டுல இருந்த மகனுக்கு மறுபடியும் பால்ல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்தது மட்டுமில்லாம குழந்தையோட கழுத்தை நெரிச்சு துடிக்க கொண்டு இருக்காங்க. அன்னைக்கு விஜய்க்கு பிறந்த நாளும் கூட. பர்த்டே அதுவுமா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு வருத்தத்துல இருந்த விஜய் மறுநாள் காலையில, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி காலையில 6 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வீட்டு கதவு வெளிப்பக்கமா பூட்டு போட்டு இருந்துச்சு. இந்த காலை நேரத்துல அபிராமி பசங்களை கூட்டுக்கிட்டு எங்க போயிருப்பான்னு புரியாம குழம்பி போன விஜய் மனைவிக்கு போன் பண்ணி இருக்காரு. ஆனா அபிராமியோட போனு ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. உடனே பதறி போனவரு கீழ் வீட்டுல இருந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போய் என் மனைவியையும் குழந்தைங்களையும் பாத்தீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இப்பதான் நாங்களே தூங்கி எழுந்துச்சோம், நாங்க பாக்கலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு அபிராமியோட அம்மாவுக்கு போன் பண்ணி கேட்க அவங்களும் அபிராமி இங்க வரலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது விஜய்க்கு உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்துச்சு. மனைவியும் குழந்தைங்களும் எங்க போனாங்கன்னு தெரியாம பதற்றத்துல இருந்த விஜய் யதார்த்தமா ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள எட்டி பார்த்திருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ள ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்ததை பார்த்தவரு ஒருவேளை மனைவி வீட்டுக்குள்ள இருப்பாளோ அப்படின்னு நினைச்சு அபிராமி அபிராமி அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்டிருக்காரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒருவேளை அபிராமி ஃபேனை ஆஃப் பண்ண மறந்து வெளியில போயிருக்கலாம்னு நினைச்சாலும்
விஜய்க்கு ஏதோ மனசு உறுத்தலாவே இருந்திருக்குது. அதனால பூட்டை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போறதுக்கு முடிவு பண்ணவரு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட பூட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள போனாரு. அப்படி வீட்டுக்குள்ள போன விஜய்க்கு பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்னா ஆசையா பெத்த மகன் அஜய், மகள் கார்னிகா 2 பேரும் மூச்சு பேச்சு இல்லாம வாயில நொர தள்ளியபடி மயக்கத்துல கிடந்திருக்காங்க. பெத்த பிள்ளைகளை அப்படி பார்த்ததும் நில குலைஞ்சு போன விஜய் உடனடியா 2 பசங்களையும் தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போனாரு. அங்க அஜயையும் கார்னிகாவையும் பரிசோதனை பண்ண டாக்டர் அவங்க உயிரிழந்து பல மணி நேரத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டரோட வாயிலிருந்து அப்படி ஒரு கசப்பான செய்தி வந்ததும் அதிர்ச்சியான விஜய் தலையில அடிச்சுக்கிட்டு கதறி அழுதிருக்காரு. அதுக்கு பிறகு குழந்தைகள் 2 பேரும் எப்படி உயிரிழந்தாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க போஸ்ட்மார்ட்டம் அனுப்பப்பட்டுச்சு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அஜய் கார்னிகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல குழந்தைகள் 2 பேருக்கும் பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து முகத்துல தலையணைய வச்சு அமுக்குனதுனால தான் அஜயும் கார்னிகாவும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அதுக்கு பிறகு மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ்காரங்க தீவிர விசாரணையில இறங்கினாங்க. குழந்தைகள் 2 பேரும் வீட்ல சடலமா கிடந்திருக்காங்க. வீடு வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு. வீட்ல இருந்த அபிராமி எங்க போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க முத கட்டமா விஜய் கிட்ட விசாரிச்சாங்க. அதுலதான் அபிராமியோட கொடூர முகம் வெளிச்சத்துக்கு வந்து தமிழகத்தையே உலுக்கி இருக்குது. விஜய்க்கு அபிராமி மேல சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா அபிராமி வீட்டு பக்கத்துல உள்ள பிரியாணி கடையில வேலை பார்த்த மீனாட்சி சுந்தரம் கூட வீட்டை விட்டு ஓடி போனதுதான் காரணம். ஒருவேளை கள்ளக்காதலனுக்காக குழந்தைகளை கொலை பண்ணிட்டு மீனாட்சி சுந்தரம் கூட போயிருப்பாளோ அப்படின்னு விஜய்க்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால விஜய் இல்லாத நேரத்துல யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்களான்னு பாக்குறதுக்காக ஏரியாவுல இருந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணாங்க. அதுல அபிராமி முகத்தை துப்பட்டாவால கட்டிக்கிட்டு ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு போனதும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணிட்டு கழுத்துல போட்டிருந்த தாலியை கழட்டி அடகு வச்சு பணத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் ஸ்கூட்டியை எடுத்து எங்கேயோ போனதும் பதிவாகி இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் பார்த்த விஜய்க்கும் போலீஸுக்கும் அபிராமி தான் குழந்தைகளை ஏதோ பண்ணியிருக்கா அப்படிங்கறத உறுதி பண்ணாங்க. விஜய் சொன்ன சில விஷயங்களை வச்சு முதல்ல சுந்தரம் வேலை பார்க்கிற பிரியாணி கடைக்கு போனாங்க போலீஸ். ஆனா சுந்தரம் அங்க இல்ல. அபிராமியும் ஸ்கூட்டியில எங்க போனாங்கன்னு தெரியல. அதனால 2 பேரோட செல்போன் சிக்னலை வச்சு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல 2 பேரும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறது தெரிய வந்துச்சு. உடனடியா அங்க போன காவலர்கள் 2 பேரையும் கையும் களவுமா பிடிச்சு ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் ஸ்பெஷலா கவனிச்சதுல அபிராமி தான் பெத்த குழந்தைகளை ஈவு இறக்கமே இல்லாம கொன்னு இருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாச்சு. சுந்தரம் வாங்கி கொடுத்த தூக்க மாத்திரைய குழந்தைகளுக்கு பால்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்ததாகவும் மயக்கமான பிள்ளைகளின் முகத்தை தலையணை வச்சு துடிக்க துடிக்க கொன்னதாகவும் அபிராமியே வாக்குமூலம் கொடுத்தாங்க. அதை அடுத்து சுந்தரம், அபிராமி 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்க மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்தி புழல் சிறையில அடைச்சிட்டாங்க. ஒரு வீட்டுல அப்பா செஞ்ச தப்பு பிள்ளையோட வாழ்க்கைய பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அக்கா செஞ்ச தப்பு தம்பியோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. ரெண்டு பிஞ்சு குழந்தைகளை துடிக்க துடிக்க கொன்னுட்டு ஜெயிலுக்கு போன அபிராமிய அவங்களுடைய அப்பா அம்மாவே தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. பேரனையும் பேத்தியையும் கொன்ன மகளை அவங்க ஒரு முறை கூட ஜெயில போய் பார்க்கலன்னு சொல்லப்படுது. அபிராமிக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பேரு பிரசன்னா மணிகண்டன். அபிராமிய விட்டு அவங்களுடைய அம்மா அப்பா தம்பின்னு எல்லாருமே எவ்வளவுதான் விலகி இருந்தாலும் அபிராமி செஞ்ச பாவம் மொத்த குடும்பத்தையும் சின்ன பின்னமாக்கிருச்சு.
அபிராமியோடைய தம்பி பிரசன்னா மணிகண்டன் அங்க உள்ள ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மாங்காடு பகுதியில உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல தன்னுடைய அப்பா அம்மா கூட வாழ்ந்துகிட்டு வந்தாரு. எல்லார்கிட்டையும் அன்பாவும் தன்மையாவும் பழகக்கூடியவர். கொரோனா காலகட்டத்துல கூட அந்த ஏரியாவுல உள்ள மக்கள் கிட்ட கொரோனாவை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, தடுப்பூசியை பத்தி எடுத்து சொல்லி மக்களை தடுப்பூசி போட வைக்கிறதுன்னு வீட்டை விட்டு வெளியே போக முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுன்னு ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணதா சொல்லப்படுது. இதுக்கு இடையில பிரசன்னாவும் சென்னை பெரம்பூரை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணும் ஒருத்தருக்கு காதலிச்சிருக்காங்க. பெண்ணுடைய வீட்டுல இருந்து மாங்காடு பகுதிக்கு போய் பிரசன்னாவை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் அவரை பத்தி நல்ல விதமா சொல்லி இருக்காங்க. பையனை பத்தி விசாரிச்சப்பவும் எல்லாரும் நல்ல விதமா சொல்றாங்க. நல்ல வேலையில இருக்கான், இதை விட வேற என்ன வேணும்னு நினைச்சு பொண்ணு வீட்டுக்காரங்களும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போற சந்தோஷத்துல பிரசன்னா மணிகண்டன் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கல்யாண வேலைகளும் தடபுடலா நடந்துகிட்டு இருந்திருக்கு. கல்யாணத்துக்கு ஒரு சில நாட்களே இருந்த நேரத்துல பொண்ணு வீட்டுல இருந்து பிரசன்னாவோட அப்பாவுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. இந்த கல்யாணம் நடக்காது, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு பிரசன்னா அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போய் எதுக்கு திடீர்னு கல்யாணத்தை நிறுத்த சொன்னீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்க யாரு, உங்க அக்கா யாருன்னு எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சுது. 2 பிஞ்சு குழந்தைங்களை கொன்ன உங்க குடும்பத்து கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டா சொந்தக்காரங்கெல்லாம் எங்களை தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்புனதா சொல்லப்படுது. கல்யாணம் நின்னு போன விரக்தியில இருந்த பிரசன்னா வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய காதலிக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ அவங்க காதலியும் எடுத்தெறிஞ்சு பேசினதா சொல்லப்படுது. இந்த விஷயத்தை என்கிட்டயே மறைச்சிட்ட, எங்க அப்பா சொல்லிதான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது. இனிமேல எங்க வீட்டுல சொல்ற மாப்பிளைய தான் நான் கட்டிப்பேன்னு அந்த இளம் பெண்ணும் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. கல்யாணமும் நின்னு போச்சு. காதலியும் நம்மள புரிஞ்சுக்கல. அக்கா அபிராமி பண்ண தப்பால நம்ம வாழ்க்கையே இப்படி போயிச்சேன்னு நினைச்சு 2021 செப்டம்பர் 18ஆம் தேதி பிரசன்னா தன்னுடைய வீட்டுல தூக்கு மாட்டிக்கிட்டு உயிரை மாச்சிக்கிட்டாரு. அக்கா செஞ்ச தப்பு தம்பியுடைய வாழ்க்கையையும் சேர்த்து நாசமாக்கிருச்சு. அபிராமி ஜெயிலுக்குள்ள போன நாள்ல இருந்து அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சமில்ல. அபிராமியுடைய அப்பா அம்மா தம்பி இவங்க 3 பேரும் எந்த தப்புமே பண்ணலன்னாலும் அபிராமி பண்ண கொடூர செயல் அவங்கள பல இடத்துல தலகுனிய வச்சிருக்கு. 2018ல இருந்து 2021 வரைக்கும் அபிராமியுடைய அம்மாவும் அப்பாவும் பெரிய அளவுல வெளியே கூட போகாம வீட்டுக்குள்ளேயே தான் முடங்கி இருந்திருக்காங்க. பையனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க முகத்துல சந்தோஷமே தெரிஞ்சிருக்கு. ஆனா அந்த சந்தோஷமும் கொஞ்ச நாள்லயே பறி போயிருச்சு. ஒருத்தர் பண்ற தப்பு அவங்கள மட்டும் இல்ல, அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே சின்ன பின்னம் ஆக்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் மேலும் ஒரு உதாரணமா அமைஞ்சிருக்கு. தமிழகத்தையே கொந்தளிக்க வச்ச குன்றத்தூர் அபிராமி கேஸ்ல 7 வருஷத்துக்கு அப்புறம் நீதிமன்றம் அதிரடியா தீர்ப்பளிச்சிருக்கு. ஜட்ஜ் தீர்ப்பை வாசிச்ச அடுத்த செகண்ட் அபிராமி செஞ்ச ஒரு செயல் கோர்ட்டையே பரபரப்பாக்கிருச்சு. செங்கல்பட்டு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு வந்த அபிராமி கேஸ் 2019ல தனி மாவட்டமா பிரிஞ்சதால இந்த வழக்க காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்துக்கு மாத்துனாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த நீதிமன்றத்துல தான் கேஸ் நடந்துகிட்டு வந்துச்சு. இந்த கேஸ்ல அரசு தரப்பு வழக்கறிஞர் சசிரேகா ஆஜரானாங்க. குன்றத்தூர் போலீஸ் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சதோட சாட்சிகளையும் கோர்ட்ல ஆஜர்படுத்தினாங்க. அதோட குறுக்கு சாட்சிகள் விசாரணையும் முடிஞ்சு குன்றத்தூர் அபிராமிக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு.
அப்போ அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் தங்களுக்கு வயசான பெற்றோர் இருக்காங்கன்னு 7 வருஷம் ஜெயில இருந்துட்டோம், அதனால எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்கணும்னு சொல்லி நீதிபதி முன்னால கதறி அழுதாங்க. அப்போ குழந்தைகளை கொலை செஞ்சவங்களுக்கு எந்த கருணையும் காட்ட முடியாதுன்னு திட்டவட்டமா சொன்ன நீதிபதி அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு. நீதிபதி சொன்ன தீர்ப்பை கேட்டு அபிராமி நீதிமன்றத்திலேயே பெண் காவலரை பிடிச்சு கதறி அழுதாங்க. புழல் சிறையில இருந்த அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் 2 பேரையும் பலத்த போலீஸ் பாதுகாப்போட கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நீதிமன்றத்துக்குள்ள வரும்போது அவமானம் தாங்க முடியாம தன்னுடைய முகத்தை துப்பட்டாவால மூடியபடியும் தலைய குனிஞ்சபடியும் வந்திருக்காங்க அபிராமி. இதுல என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, 7 வருஷமா ஜெயில இருந்த அபிராமி கோர்ட்டுக்கு வரும்போது சிரத்தை எடுத்து சிகை அலங்காரம் பண்ணியும் கை விரல்களுக்கு கோல்டன் கலர் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டும் வந்திருந்ததுதான் பலரையும் உத்து கவனிக்க வச்சிருக்குது. குழந்தைகளை கொலை செஞ்சுட்டு ஒரு குடும்பத்தையே செதைச்சிட்டு ஜெயிலுக்கு போன அபிராமி இத்தனை வருஷமா ஜெயிலுக்குள்ள சகல வசதிகளோட தான் இருந்தாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, அபிராமிக்கு ஜெயில எப்படி நெயில் பாலிஷ் கிடைச்சது, தலைமுடியில மாற்றுறதுக்கு இப்படி விதவிதமா ஹார்டின் கிளிப் எல்லாம் எங்க இருந்து கிடைச்சது, ஜெயில உள்ள எல்லாருக்குமே இப்படி அழகு சாதன பொருட்கள் கிடைக்குமா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கு. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த எண்ணம் ஒவ்வொருத்தங்களோட அடி மனசுலையும் ஆழமா பதிஞ்சாதான் குற்றம் குறையும். அப்படிப்பட்ட எண்ணத்தை தப்பு பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தங்களோட மனசுலையும் உண்டாக்குறதுக்கான விதைதான் இந்த தீர்ப்பு. நிகழ்தகவு